1:15க்கே முடிஞ்சிருது ஸ்கூல் பஸ் இப்போமே வந்துருச்சு. காரை கீழே கொண்டு போகிறதுக்கு லிஃப்ட்டு தான். நம்ம தங்கியிருக்க லுலு டவர் பேருக்காக மட்டும் ஃப்ரெஷ் மில்க் சாய் இல்லை எந்த பஞ்சாபின்னு தெரில, பாகிஸ்தான் பஞ்சாபிஸா இந்தியன் பஞ்சாபிஸான்னு தெரில. இது அல் வசீலா. இந்த அல்நகதா ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு another வீடியோ ஃப்ரம் ஷார்ஜா. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. இது ரெண்டாவது வீடியோ ஷார்ஜாவில். தேர்ஸ்டே September 4th 2025. டைம் வந்து மார்னிங் ஒரு மணி 10:30 ஆகுது கரெக்டாக. இப்போ தான் சாப்பிட போகிறேன். பார்க்கிங்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரகரகமாக கார் நிற்குது. சின்ன கார்லேருந்து பெரிய கார் வரைக்கும் நிறைய நிற்குது. லைக் ஹுண்டாய், டொயோட்டோ, பென்ஸு, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட்டாக. இப்போ சாப்பிட போகிறதுங்கன்னா வசீலான்னு ஒரு ஹோட்டலு, மலையாளி ஹோட்டல் தான். பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அன்றைக்கு ஒரு நாள் கட்டை தோசை சாப்பிட்டேன், அப்புறம் பூரி செட் சாப்பிட்டேன். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. பட் அன்றைக்கி வீடியோ எடுக்கலை, அதை அன்றைக்கி காமிக்கலான்னு பார்த்துட்டேன். அதுதான் அந்த கடை. உள்ளே போயிட்டு வசீலா. அப்புறம் ஒரு தமிழ் கடையும் இருக்குது, அங்கே இருக்குது. அந்த கடை பேர் தெரிய மாட்டேங்குது. அந்த ஹயாஸ் நிக்கில் அதுக்கு ஆப்போசிட்டில். இது அல் வசீலா. நல்லா சூப்பராக இருக்கும். ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன சாப்பிட்டேன்னா புட்டு கடலைக்கறி சாப்பிட்டேன். தோசை சாப்பிட்ற ஐடியாவில் தான் போனேன், வீடியோவில் காமிக்கலான்னு. பட்டு பார்த்தேன் சரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுமேனு. அன்னைக்கு ஒரு ஃபஸ்ட் நாள் ஒரு நாள் கட்டை தோசை சாப்பிட்டேன். 3 தோசை, சட்னி, சாம்பார், வெள்ளை சட்னி, சோப்பு சட்னி தந்துருந்தாங்க. எல்லாம் சேர்த்து 450. அப்புறம் முந்தானத்து பூரி செட்டு, அதான் பூரி பாஜி 2 பெரிய பூரி, உருளைக்கிழங்கு சேர்த்து 5 ரூபா தான். அப்புறம் இன்றைக்கி புட்டு கடலைக்கறி 4 ப்ளஸ் ஃப்ரெஷ் மில்க் சாய். ஃப்ரெஷ் மில்க் சாய் வந்து 2 dirhams தான். மில்க் சாய்னா சும்மா பேருக்காக மட்டும் ஃப்ரெஷ் மில்க் சாய் இல்லை, உண்மையிலே 2 dirhamsக்கு ஒர்த்து தான். ஏன்னா அந்த மில்கோடைய வாசம் இன்னுமே வாயில் தெரியுது. அவ்வளோ நிறைய இருந்துச்சு, அவ்வளோ நல்லாவும் இருந்துச்சு அந்த மில்கோடைய குவாலிட்டி. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்நகதா ஏரியாவில் இருந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முடி வெட்டிட்டு வந்துட்டேன், ஹேர் கட் பண்ணிவிட்டு. ஹிந்தி கடை தான், பட் ஹிந்தியில் நினைக்கிறேன், பஞ்சாபின்னு நினைக்கிறேன், தெரில எந்த பஞ்சாபின்னு தெரில, பாகிஸ்தான் பஞ்சாபிஸா இந்தியன் பஞ்சாபிஸான்னு தெரில. பட் பஞ்சாபி தான் அவங்க எல்லாருமே. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வசீலாவில், அந்த வசீலா ஹோட்டலில் மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டியது, மஸ்ட்டு போனீங்கன்னா கட்டை தோசை ட்ரை பண்ணுங்கள். செட் தோசைன்னு கேளுங்க, நல்லா சூப்பராக இருக்கும் உண்மையிலே. ப்ளஸ் வந்து பூரி பாஜியுமே ட்ரை பண்ணுங்கள், புட்டு கடலைக்கறியுமே ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நல்லா சூப்பராக தான் இருக்கும். குவாலிட்டியுமே சரி, குவான்டிட்டியுமே சரி, ஒரு ஆளுக்கு ஏற்ற குவான்டிட்டி, ஃபுட்டோட குவாலிட்டியுமே சரி, அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. மணி 11:20 தான் ஆகுது. தெரில கிண்டர் கடனான்னு தெரில. ஸ்கூல் பஸ் இப்போமே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பசங்களாக, எப்படி சொல்ல, ஒரு 5-6 வயசு பசங்க, அந்த மாதிரி பசங்களாக போயிட்டுருக்காங்க பஸ்ஸில் இருந்து. பஸ் அங்கே பார்க்க திரும்பி போயிடுச்சு. இதுதான் அந்த லுலு டவர், நம்ம தங்கியிருக்க லுலு டவர். 28 ஃப்ளோர் இல்லை, இது தெரிஞ்சு 21 ரெசிடென்ஸ் ஃப்ளோர். அப்புறம் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, ப்ளஸ் 4 பார்க்கிங் இருக்குது. வந்து 4th லெவல் பார்க்கிங்கு.
இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த பில்டிங்குடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குங்கிறது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஏசியோடைய அவுட்டோர் யூனிட் ஃபுல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க, பார்க்கிங்கில் தான் வச்சுருக்காங்க. நல்லா ஹீட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஓகே சூப்பர், காரை கீழே கொண்டு போகிறதுக்கு லிஃப்ட்டு தான் இந்த பார்க்கிங்கில் இருந்து. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கிது. இப்போ தான் நான் இதே நோட் பண்ணுறேன். இந்த ரெண்டு இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த சைடு ஒன்று இருக்குது. காரை கீழே கொண்டு போகிறதுக்கு வந்து இதுதான் லிஃப்ட்டில் தான் கொண்டு போக முடியும். அந்த சுற்றி இறங்குமே அந்த மாதிரி இல்லை. ஏன்னா 4 ஃப்ளோர் தானே வச்சுருக்காங்க, அந்த சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து 4th ரோல் பார்க்கிங். இப்போ நம்ம 4th ஃப்ளோருக்கு போகணும். அங்கே தான் லிஃப்ட் நிற்கிது, ஆனால் வரமாட்டுக்குத. கீழே தான் 19ல் இருக்குது, 21ல் இருக்குது. இது கீழே போயிட்டு வரதுக்குள்ளே விடிஞ்சிரும். சரி, கீழே தெரியலை ஒன்றும் பெருசாக. எஸ், அவுட் சைடு கீழே தெரிய மாட்டேங்குது. யாரோ கேரிஃபரில் உள்ளதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வரைக்கும் தள்ளிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ட்ராலியாக. ஆனால் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஸ்லோன்லாம் சொல்லவே முடியாது, ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி சேம் டைம் இப்போ இந்த ஃப்ளோருக்கு வந்துடுச்சுன்னா வந்து ஓப்பன் பண்ணும். டோரு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் பார்க்கும், யாராச்சும் உள்ளே வரீங்களா இல்லையா, நான் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சட்டுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். இதே நம்ம ஆட்கள் நின்னா கை வச்சா மட்டும்தான் இதில் ஓப்பன் ஆகும். ஐ மீன் அதான் அந்த ஓப்பனில் இருக்கும்போது மறுபடியும் க்ளோஸ் ஆகும் தெரியுமா, அப்போ கை வச்சா தான் மறுபடியும் ஓப்பன் ஆகும். இல்லைனா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அது பாட்டில் போயிடும். 3மே கீழே தான் நிற்கிது. ஜி 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 கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் 3மே நிற்கிது. ஓகே, எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கும், ரேஸில் எது ஜெயிக்குதுன்னு பார்க்கும். சென்ட்ரல் உள்ளதும் வருது, இதுவும் வருது. இதுதான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம நேரம் யாருமே இல்லை, வீடியோ எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து 1P 2P 3P 4P போட்டிருக்கோம். ஃப்ளோர்ஸ் வந்து 1 2 3 4ன்னு போட்டிருக்கோம். 21 வரைக்கும் இருக்குது. லிஃப்ட்டு ஃப்ரீ தான். கிரவுண்ட் ஃப்ளோர் ரிவர் டைம் ஆகிடுச்சு, பள்ளிக்கு போயிட்டுருக்கேன். வெயில் குளிச்சுட்டு வந்ததுனால அதான் சுள்ளுன்னு அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. குளிச்சுட்டு வரலனாலும் சுள்ளுன்னு தான் ஃபீல் அடிக்கும். ஓகே, பில்டிங்காக இருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் நிழல் இருக்குது, பார்க்க முடியும். இந்த லைட்லேயே தெரியும். பில்டிங் இருக்க இடத்துல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்படி இந்த பில்டிங்கை காற்று அடிக்குது, ஒரு காற்று அடிக்குது. ஆனால் வீடியோவில் காற்றடிக்கிறதே தெரியாது. தொழுதுட்டு வெளியே வந்துட்டோம். ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா மணி ஒரு 1:10 தான் ஆகுது. ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் நிறைய போய்கிட்டே இருக்குது. பின்னாடியும் ஒரு ரோட்டில் பார்த்தா முன்னாடியும் 2 பஸ் கிராஸ் ஆச்சு, அடுத்த ரோட்லேயும் கிராஸ் ஆகுது. தெரியல எத்தனை மணி, 1:15க்கே முடிஞ்சிருது ஸ்கூலு. அங்கே ஒரு ஹம்மர் நிற்கிது. நார்மல் தான், ஹம்மர் இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ்னாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. துபாயில் ஷார்ஜாவில் யூஏயில் போலீஸ்காரை பார்த்தீங்கன்னா லம்போர்கினி ஒரு லக்ஸரி காரமாக இருக்கும். டெஸ்லாலாம் அங்கே வந்து டேக்ஸி தான் ஓன் பண்ணியிருப்பாங்க. ஓன் பண்ணியிருக்கிறத ஒட்டி டேக்ஸி தான் அதிகமாக பார்க்க முடியும் டெஸ்லா அங்கே. தெரியல, அபாண்டன் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பில்டிங்கை கட்டி பாதிலே விட்டுருக்கு. பூனை திடீர்னு பார்த்தா காலுக்குள்ளே வந்துட்டு போகுது.
ஆக்சுவலாக எங்கே போயிட்டுருக்கோன்னா இசா தொழுதுட்டு வந்துட்டேன். வந்துட்டு இப்போ ஆஃப்கானி ரொட்டி தான் வாங்க போகிறேன். அல் தத்பீர் பேக்கரி. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மெனு. ஒரு ஆஃப்கானி ரொட்டி, 2 சப்பாத்தி, 2 பேர் சாப்பிட்றதுக்கு. தொட்டுக்கிற கிரேவி, குருமா, கறி அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும்.